ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட லஞ்சு என்னென்னு பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம நைட் அரைச்ச மாவு எல்லாமே நல்லா பொங்கி வந்துடுச்சு. இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்மளோட லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து கோயில் ஸ்டைல் புளியோதரை செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்படி பண்ணான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதையும் வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ பேனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து புளிக்கரைசல் சேர்த்துக்கப்புறம் புளிக்கரைசலை சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரைச்ச மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம கிளறினதுக்கப்புறமா நமக்கு மசாலா ரெடி ஆகிடும். இப்போ சாதம் போட்டு கலர்னா ரொம்ப டேஸ்டியான புளியோதரை ரெடி ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என்னோட லஞ்சை நான் பேக் பண்ணிட்டேன். இன்னொரு